சரி, ஓகே. இப்படி ஓவராலா பார்க்க போனா, இன்னைக்கு தளபதி விஜயோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாந்தமா, அவர் என்னென்ன மனசுல நினைச்சிருந்தாரோ, அத மக்களிடம் எப்படி கடத்தணும்னு நினைச்சாரோ, அத கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஆனா, இதுல இன்னொரு விஷயம், இன்னும் அவங்க பண்ணணும் கூடுதலா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மக்களுக்கு நான் வந்தா என்ன செய்வேங்கிறத அவரும் தேர்தல் அறிக்கை அறிவிப்பார். அது எங்களுக்கு புரியுது. ஆனா, அதுல உள்ள எதையாவது ஒண்ணு நான் வந்து இத மாற்றுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சேர்த்து பேசணும் விஜய் அவர்கள். அதாவது நாம ஆட்சிக்கு வந்தோம்னா, நம்மட்ட இதெல்லாம் ஒழிப்போம் அப்படிங்கிறத அவங்க இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு காலம் கம்மியா தான் இருக்கு. நீங்க தேர்தல் அறிக்கை கடைசி தேர்தலுக்கு முன்னாடி தான் அறிவிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை, முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து அவரு இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, அதுல ஒரு கவனம் செலுத்தி கொஞ்சம் பாயிண்ட்களை அவர் எடுத்து வைக்கணும். ஒட்டுமொத்தம் மக்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னங்கிறதையும் அவர் அழுத்தம் திருத்தமா அதை ஆணித்தரமா அடிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசும்போது ஊழல் லஞ்சத்தை பேசினார். ஊழல் லஞ்சத்தை எல்லா கட்சிகளையும் பேசுது, எல்லா கட்சிகளையும் பண்ணுது, அது திரும்ப திரும்ப அந்த கட்சிகளே பேசிக்கிறது. சோ அதனால அது இதா வராம இப்போ வந்து கஞ்சா பழக்கம் எவ்வளவுக்குள்ள நம்ம இளைஞர்களை வந்து நாசப்படுத்துது, நம்ம நாட்டை எவ்வளவுக்குள்ள இளைஞர்கள், அதாவது ஒவ்வொரு நாள் குற்றச்சம்பவம் அதிகரிச்சுட்டே போகுது. சோ இதை பத்தி தளபதி விஜய் அவர்கள் பேசணுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருங்கிறதையும் அவர் முன்னெடுத்து பேசணும்.